அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அமெரிக்கால பலர், குறிப்பாக இந்த யூரோப்பிய ஆதரவாளர்கள் நிறைய பேர் அவருக்கு வாக்களித்ததுக்கான மிக முக்கியமான காரணமா இந்த ஒற்றை முழக்கம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா ட்ரம்பால இந்த போரை நிறுத்த முடிஞ்சிச்சா அப்படின்னா முடியல. மாறாக ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வெள்ளை மாளிகையை அழைத்து அவரை ராகிங் பண்ணது, தேவையில்லாத என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதோ அதை தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார். அதுல ஒரு படி மேல போய் என்ன பண்ணார்னா, ட்ரம்ப் என்ன நினைச்சாரு ஆரம்பத்துல அப்படின்னா, இந்த டாரிஃப் போட்டதுக்கு பிறகு இந்தியா பணிந்து விடும் நினைச்சாரு. ஆனா பணியல. அதே மாதிரி அதற்கான நகர்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். மிக முக்கியமாக தற்போது அமெரிக்கர்களுடைய தூக்கத்தை கெடுத்து இருக்கிறது இந்த SCO சப்மிட்ல நடந்த விஷயங்கள். ஏற்கனவே ட்ரம்புக்கு கிரானிக் வெனமஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு ரீதியான ஒரு நோய் இருக்கு அப்படிங்கறத ஏற்கனவே கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏற்கனவே வெள்ளை மாளிகை தரப்புல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. ஆனா ஒரு 6 நாட்களா ட்ரம்ப் வெளியே வரல. அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஒயிட் ஹவுஸ் எதையோ மறைக்கிறது அப்படிங்கிற விவாதம் இப்ப அமெரிக்கால எழுந்தாச்சு. ஜேடி வேன் சொல்லும் போது முன்பை விட ஆரோக்கியமாக ட்ரம்ப் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஒருவேளை ட்ரம்ப்புக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த பதவியை ஏற்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கோடிட்டு காமிச்ச ஒரு விஷயமும் இங்க நோட் பண்ண வேண்டியது. அப்போ நெருப்பில்லாமல் புகையாது. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியா அமெரிக்கா தொடர்பாக மிக முக்கியமான ஒரு அப்டேட் இதுல பார்க்க போறோம். அதுல மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் எப்போ இந்த டாரிஃப் வாரை இந்தியாவை நோக்கி நடத்த தொடங்கினாரோ அப்போதுல இருந்து இந்தியா பல்வேறு நகர்வுகளை செய்ய தொடங்கியது அமெரிக்காவை குறிவைத்துதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ட்ரம்ப் என்ன நினைச்சாரு ஆரம்பத்துல அப்படின்னா, இந்த டாரிஃப் போட்டதுக்கு பிறகு இந்தியா பணிந்து விடும் நினைச்சாரு. ஆனா பணியல. அதே மாதிரி அதற்கான நகர்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். மிக முக்கியமாக தற்போது அமெரிக்கர்களுடைய தூக்கத்தை கெடுத்து இருக்கிறது இந்த SCO சப்மிட்ல நடந்த விஷயங்கள். குறிப்பாக புதின் அவர்களுடனும் அதுக்கப்புறம் சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கோடையும் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் காட்டிய அந்த நெருக்கம் அப்படிங்கிறது அது டெலிபரேட்டா இருந்தாலும் கூட பல விஷயங்களை உணர்த்தி இருக்கிறது. மிக குறிப்பாக இந்த அமெரிக்கால உட்கார்ந்துகிட்டு உலகத்துடைய சர்வதேச பவர் நம்ம தான் அப்படின்னு அவங்க அந்த கற்பனைக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அந்த சப்மிட் அமைந்தது அப்படின்னா அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ அந்த சம்பவம் நடந்த பிறகும் அதோட ஒரு அடுத்தடுத்த நகர்வுகள் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. மிக முக்கியமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ உலகத்துடைய பொருளாதார நாடுகள்ல இப்பவும் டாப் 3ல இருக்கிறது ஜெர்மனி தான். ஆனா 2028ஆம் ஆண்டு இந்த ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறும் அப்படின்னு IMF கணித்திருக்கிறது. இப்போ ஜெர்மனியோடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் ஜான் வேட்பால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோட பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தி இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தை நேரத்துல அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்ப சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இந்தியா கேன் யூஸ் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா ஃபார் பீஸ் டு ரிட்டர்ன் இன் யூரோப் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் அமைதி திரும்புவதற்கு இந்தியா ரஷ்யா உடனான இந்த உறவை நட்பை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது யாருக்கான ஒரு பதில் அப்படின்னா, மிக நிச்சயமாக இது யாருக்கான ஒரு எதிர்வினை அப்படின்னா ட்ரம்ப்புக்கான எதிர்வினை தான். ஏன்னா நான் ஆட்சிக்கு வந்த ஒரே நாள்ல ஓவர் நைட்ல ஒரு போன் பண்ணா போதும் புதின் போரை நிறுத்திடுவாரு, அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தது இந்த டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கால பலர், குறிப்பாக இந்த யூரோப்பிய ஆதரவாளர்கள் நிறைய பேர் அவருக்கு வாக்களித்ததுக்கான மிக முக்கியமான காரணமா இந்த ஒற்றை முழக்கம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா ட்ரம்பால இந்த போரை நிறுத்த முடிஞ்சிச்சா அப்படின்னா முடியல. மாறாக ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வெள்ளை மாளிகையை அழைத்து அவரை ராகிங் பண்ணது, தேவையில்லாத என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதோ அதை தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்.
அதுல வந்து ஒரு படி மேல போய் என்ன பண்ணாருன்னா, அலாஸ்கால வந்து ரஷ்ய அதிபர் புதினை வந்து அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லி, புதின் நடந்து வரும்போது B2 பாம்பரை வந்து மேல பறக்க விட்டு இந்த சர்க்கஸ் வேலையெல்லாம் வந்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தார் ட்ரம்ப். ஆனா இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைனுக்கான அந்த போர் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு வருது. இப்போ அமெரிக்காவால இந்த போரை நிறுத்த முடியலன்னா அடுத்த இடத்துல இந்த போரை நிறுத்தக்கூடிய வல்லமை யாரிடம் இருக்கிறது அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் தேர்வு செய்திருக்கக்கூடிய நாடு இந்தியா. இதுதான் இப்போ இதுல வந்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அதை வந்து ஜெர்மனியுடைய கிட்டத்தட்ட யூரோப்புடைய அதிக பொருளாதார வலிமை கொண்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நாடு ஜெர்மனி. ஸோ அந்த ஜெர்மனி நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்திய மண்ணில் இறங்கி இதை வந்து சொல்லியிருக்கார். அப்படின்னா இதை விட ஒரு அசிங்கம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து இருக்கவே முடியாது. மிக குறிப்பாக அவரோட ஊதுகுழலாக இருக்கக்கூடிய இந்த பீட்டர் நவாரோ உள்ளிட்டவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க பணிய வைக்கிற இடத்துல இல்ல, நீங்க குட்னா குனிற இடத்துல இந்தியா இல்ல, உங்களால செய்ய முடியாததையும் இந்தியாவால செய்ய முடியும்னு உங்களுடைய நண்பர்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல கிடைக்கக்கூடிய முதல் செய்தி. இப்ப அடுத்து பாருங்க, இந்தியா இஸ் ஈக்குவல் டு ஏஷியா. இந்தியா என்கிற நாடு கிட்டத்தட்ட எங்களோட நட்பில் இருக்கிறது அப்படிங்கிறது ஏஷியாவே எங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொன்னவர் அடுத்து மிக முக்கியமான விஷயத்தை சொல்றார். இந்தியாஸ் ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் ஃப்ரம் தி டெரரிசம், ஜெர்மனி ஆன் யுவர் சைடு அப்படிங்கிறார். இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிராக தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம். அதை இந்தியா தொடர்ந்து செய்யணும். அதற்கு ஜெர்மனியின் துணை நிற்கும் அப்படின்னு சொல்றார். இது யாருக்கான ஒரு பதிலடி அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தெரியும். இது நேரடியாக பாகிஸ்தானுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். இந்த பயங்கரவாதத்தை இந்தியாவில் செய்து கொண்டிருப்பது கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படிங்கிற பேர்ல தொடர்ச்சியாக வந்து பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தானுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மெசேஜ் இது இருக்கு. இது யார் சொல்லியிருக்கிறா? ஜெர்மனி சொல்லியிருக்கு. அதுதான் மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். இதுல பாகிஸ்தான் அவர் நோட் பண்றதுக்கான இன்னொரு விஷயமா என்ன இருக்குன்னா, இப்ப பாகிஸ்தான் வந்து யாரோட செல்ல பிள்ளையா மாறி இருக்கு அப்படின்னா அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளையா மாறி இருக்கு. அப்போ அமெரிக்காவை எந்த ஒரு வகையிலையும் வந்து ஜெர்மனி வந்து பொருட்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இதுல இருந்து தெரியுது. அதே மாதிரி இந்தியாவோடு துணை நிற்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாகவும் இது அமைஞ்சிருக்கிறது. ஓகே, இப்ப அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ரஷ்யாவுடைய அந்த S-400 வாங்குறதுக்கான டீல்ஸ் அப்படிங்கிறது அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. மிக குறிப்பாக இவங்க வந்து 25% எக்ஸ்ட்ரா வரியை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வந்து பிரதமர் மோடி அவர்கள் பணிந்து விடுவார், இந்தியா பணிந்துரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நினைச்ச விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு அமெரிக்கா நினைத்திருந்த அந்த விஷயத்துல மண்ணு விழுந்தது. இப்ப அதுல அடுத்தபடியா என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து இன்னும் நெருக்கத்துக்கு தான், அதாவது குறிப்பா புதின் அவர்களும் மோடி அவர்களும் இன்னும் நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அமெரிக்காவுடைய இந்த கோமாளி ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா அது வந்து மிகையே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த S-400 நம்ம வாங்குறது 2018 நம்ம வந்து 5 S-400 வாங்குவதற்கு கிட்டத்தட்ட $5.5 பில்லியன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து சைன் ஆச்சு. அதன்படி ரஷ்யாவும் வந்து கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அதுல கொஞ்சம் டிலேஸ் இருந்துச்சு. அந்த டிலேஸையும் கூட 2026-27 வந்து நாங்க சரி செஞ்சிருவோம் அப்படின்னு ரஷ்யா வந்து இப்ப மீண்டும் உறுதிமொழி அளிச்சிருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நம்ம ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஆயிலோட ரேட்டை இன்னமும் குறைப்பதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்கிறது. S-400 வந்து எவ்வளவு சீக்கிரம் இன்னும் அதிகப்படுத்தி வழங்க முடியுமோ அதையும் நாங்க தரோம் ரஷ்யா சொல்லியிருக்கு. ரஷ்யாவுடைய இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது, ரஷ்யாவுடைய நட்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கறத இந்த விஷயங்கள் எல்லாமே உணர்த்திருக்கு. ஏன்னா இப்ப கூட இந்தியாவுடைய இந்த ராணுவ தளவாடங்களை நாம வாங்குறோம் இல்லையா, நம்ம பயன்படுத்தக்கூடிய ராணுவ தளவாடங்களில் கிட்டத்தட்ட 36%, 36% ரஷ்யாவுடையது. அதுக்கு அடுத்துப்பட்டா 33% பிரான்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தான் 13% வந்து இஸ்ரேல் இருக்கு. ஸோ ரஷ்யாவுடைய அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை வந்து உணர்த்தி இருக்கிறது இந்தியா. அது மட்டும் இல்ல, என்ன ஒரு நெருக்கடி வந்தாலும் எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் இந்த உறவுல எந்த விதமான ஒரு நிலை குலைவோ அப்படி இல்லைன்னா அதுல வந்து தளர்வோ இருக்காது அப்படிங்கிறத இந்தியா ஒரு ஸ்ட்ராங் மெசேஜா சொல்லியிருக்கு. அதுக்கு ரஷ்யாவும் அதுக்கு வந்து ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கிறாங்க
அப்படிங்கிறது நாம இதுல இருந்து வந்து பார்க்கலாம். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, மிக முக்கியமான விஷயம், குறிப்பாக இந்திய ஊடகங்களில் ஏன் கிட்டத்தட்ட அமெரிக்க ஊடகங்களில் இருந்தே இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இப்ப நம்ம பேச போற விஷயம் இருக்கிறது. இது நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற நபர் சமீபத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களால உலக நாடுகளில் எந்த அளவுக்கான இந்த பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த பொருளாதாரத்தில் எந்த விதமான ஒரு மாற்றத்தை, எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு குளோபல் ஆர்டரையே வந்து திருப்பி போடும் அளவுக்கு உச்சகட்ட ஒரு விஷயத்தை இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற நபர் வந்து செய்து விட்டார். அதாவது இது வந்து சரி செய்ய முடியாத டேமேஜ் அப்படிங்கிற அளவை வந்து அது கடந்துருச்சு. இப்போ இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற நபர் கிட்டத்தட்ட 6 நாட்கள் அமெரிக்காவுடைய அந்த ஊடகங்களுக்கோ இல்லை வெளியவோ வரல அப்படிங்கிற ஒரு விவாதம் இப்போ வந்து அமெரிக்காவில் கிளம்பியிருக்கு. 6 நாட்களாக வெளிவராத ட்ரம்ப் கிட்டத்தட்ட அவருடைய குறிப்பா அந்த ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற அவருடைய அந்த சோஷியல் மீடியாவில் வந்து தொடர்ச்சியா என்னத்தையாவது போட்டுக்கிட்டே இருப்பாரு ட்ரம்ப். ஆனா வந்து அதுவும் போடல, அந்த போஸ்ட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரெண்டாவது விஷயம், அந்த போஸ்ட் வந்து அவர் போட்ட போஸ்ட் கிடையாது. ட்ரம்ப் ஒரு போஸ்ட் போடுறாருன்னா அதுல வந்து ஒரு கேலி இருக்கும், ஒரு கிண்டல் இருக்கும், ஒரு அவமரியாதை இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தூக்கலா இருக்கும். ஆனா இப்ப வரக்கூடிய ட்ரம்ப் சோஷியல்ல வரக்கூடிய இந்த போஸ்ட் எல்லாமே ரொம்ப டிக்னிஃபைடா, அதே மாதிரி நல்ல கிராமரோட உள்ளிட்ட விஷயம், இந்த சர்க்காசம்லாம் இல்லாம ஒரு போஸ்ட் வருதுன்னா அப்போ வந்து இது அவருடைய போஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விவாதம் கிளம்பிடுச்சு. 6 நாட்களாக ட்ரம்ப் எங்கே அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப அமெரிக்காவுக்குள்ள வந்து விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வெள்ளை மாளிகை அதிகாரம், இந்த ஒயிட் ஹவுஸ் தான் வந்து ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் கட்டுப்படுத்துது. ஒரு காலத்துல உலகத்தை கட்டுப்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிப்பாங்க, இப்பவும் கட்டுப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை மாளிகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியோடைய ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட், அங்க இருந்து சாப்பிட்டு இருந்தவர் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறார் ஒயிட் ஹவுஸை பார்த்து. அப்போ ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஒரு கருப்பு கலர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேகை வந்து அந்த ஜன்னல்ல இருந்து கீழே வீசினதை வந்து அந்த அவருடைய அந்த வீடியோல வந்து பதிவே இருக்கு. சோ இந்த வீடியோவும் மிக வைரலா வந்து அமெரிக்காவுடைய உள்நாட்டுல வந்து வைரல் ஆகி என்ன அந்த கருப்பு பேக்ல இருந்தது, அதை அப்படி தூக்கி போடுற அளவுக்கு என்ன இருந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இதுக்கான அடிப்படைகள் இருக்கா அப்படின்னா மிக நிச்சயமாக இருக்கு. ஏன் அப்படின்னா ஒயிட் ஹவுஸ்ல வந்து எந்த அளவுக்கான இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் டீம் அப்படிங்கிறது இருக்கும், அவங்கள உள்ள யார் வரா யார் போறா அப்படிங்கறத தாண்டி அவங்க பயன்படுத்துற இந்த வெள்ளை மாளிகையில இருந்து வெளியேறக்கூடிய குப்பைகள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் அந்த அளவுக்கு நுணுக்கமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் டீமே அங்க வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த குப்பைகளை வந்து நீங்க வந்து ஜன்னல்ல இருந்து வீசக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஆனா ஏன் வீசி இருக்கிறாங்க அப்படிங்கிற விவாதம் வந்து எழுந்திருக்கு. இதுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த ஃபார்மர் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுக்கலாம், அவங்க சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பேக் தூக்கி வீசப்பட்ட அந்த ரூம் அப்படிங்கிறது பிரைவேட் மெடிக்கல் கன்சல்டேஷன் ரூம் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அதிபர் தனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா அவர் வந்து வெளியே போய் நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்க வந்து சிகிச்சை பெற முடியாத பட்சத்துல அது வந்து உள்ளேயே செய்யறதுக்கான ஃபெசிலிட்டி ஒயிட் ஹவுஸ்ல இருக்கு. அந்த கன்சல்டேஷன் ரூம்ல இருக்கக்கூடிய ஜன்னல்ல இருந்து தான் இந்த பேகை தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அப்போ அது டொனால்ட் ட்ரம்புடைய அவர் பயன்படுத்திய அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வந்து அமெரிக்கால இருக்கு. ஏற்கனவே ட்ரம்புக்கு வந்து கிரானிக் வெனமஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு ரீதியான ஒரு நோய் இருக்கு அப்படிங்கறத ஏற்கனவே வந்து கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து ஏற்கனவே வெள்ளை மாளிகை தரப்புல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. ஆனா ஒரு 6 நாட்களா ட்ரம்ப் வெளியே வரல. அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஒயிட் ஹவுஸ் எதையோ மறைக்கிறது அப்படிங்கிற விவாதம் இப்ப அமெரிக்கால எழுந்தாச்சு. எதை மறைக்கிறது இந்த வெள்ளை மாளிகை நிர்வாகம், இதை வந்து மறைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நோக்கி மிக தீவிரமாக, ஏன்னா அமெரிக்கா போன்ற பழைய அதே டைம்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய தலைவர் யார், அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய குடும்பத்தை எப்படி வைத்திருக்கிறார் உள்ளிட்ட எல்லா ஃபேக்டர்ஸையுமே வந்து அந்த வாக்காளர்கள் மிக நிச்சயமாக வந்து பார்ப்பாங்க. மிக குறிப்பாக இந்த அமெரிக்கர்களுடைய அந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கு. ஆனா எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையுமே இல்லாம ட்ரம்புடைய நிர்வாகம் இப்படி நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்காக்குள்ளேயே வந்து செய்தி மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. மிக குறிப்பாக 6 நாட்கள் ட்ரம்ப் எங்க போனார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. உண்மையிலே அவருக்கு வந்து அவங்களுடைய சோசியல் மீடியால சொல்லும் போது பல்வேறு நோய்களை வந்து ஸ்பெகுலேட்டிவா சொல்றாங்க. ஆனா இதுவரை
வெள்ளை மாளிகையுடைய அதிகாரம் அப்படிங்கிறது, வெள்ளை மாளிகையுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு அப்படிங்கிறது எதுவும் ட்ரம்ப்புடைய உடல்நிலை சம்பந்தமா வரல. அதே டைம்ல ஜேடி வேன்ஸோடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஜேடி வேன்ஸ் சொல்லும் போது முன்பை விட ஆரோக்கியமாக ட்ரம்ப் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஒருவேளை ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த பதவியை ஏற்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கோடிட்டு காமிச்ச ஒரு விஷயமும் இங்க நோட் பண்ண வேண்டியது. அப்போ நெருப்பில்லாமல் புகையாது. அப்போ புகைய தொடங்கி இருக்கு அப்படின்னா இப்ப இன்னும் நம்ம கண்ணுக்கு நெருப்பு தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அர்த்தம். இந்த பதிவோட இறுதியா தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பான இந்த அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அதுல எந்த ஒரு ஸ்டாக்னன்ட்டும் இருக்க போறது இல்ல. அதற்கு முன்பாக இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த அமெரிக்கா இடையில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய சிக்கல்கள் எந்தெந்த இடத்துல இருந்து தொடங்கிச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னாலே இது எங்க போக போகுது அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியும். முதல் விஷயம், ஆபரேஷன் சிந்தூர் நம்ம நடத்தின போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நான் தான் அதாவது அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி நான் தான் அந்த சண்டையை முடிச்சு வச்சேன்னு சொன்னது. அதற்கு பதிலடியாக இந்திய பாராளுமன்றத்தில் வைத்து இந்த பாகிஸ்தானோட அந்த போரை நிறுத்தியதற்கு எந்த ஒரு வெளிநாடு தலையீடும் காரணம் அல்ல அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியது. சோ இங்கேயே பதிலடி தொடங்கிடுச்சு. இதுதான் இந்த அமெரிக்கா அப்புறம் இந்தியா இடையிலான அந்த உரசலுக்கான முதல் தொடக்க புள்ளி அப்படிங்கிறது இதுதான். சோ அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த டாரிஃப் விதித்தது, நீங்க ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொன்னப்போ எங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய நலன்தான் முக்கியம் அப்படின்னு இந்தியா எடுத்த ஸ்டாண்ட் ஆகட்டும், அதன் பிறகு இந்த பாகிஸ்தானுக்கு இந்த பாகிஸ்தானுடைய அசிமுனியை அங்க கூப்பிட்டு விருந்து கொடுத்ததற்கு நாம ஆற்றின எதிர்வினையாகட்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்க யாருடைய அழுத்தம் இருந்தாலும் அதை மீறி செய்வோம் அப்படிங்கறத தொடர்ச்சியாக இந்தியா இதுல சொல்லிக்கிட்டே வருது அப்படிங்கறத பாக்குறோம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் வர இருக்கு. மிக குறிப்பாக SCO முடிஞ்சிருக்கு. குவாட் நடக்குமா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா குவாட்ல பங்கேற்க போறது இல்ல, குவாட்ல ட்ரம்ப் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு அமெரிக்காவுடைய பத்திரிகைகள்லாம் செய்தி வெளியிட்டுச்சு அப்படிங்கறத பார்ப்போம். சோ குவாட்ல அவர் பங்கேற்காததுக்கு இந்தியாவுடனான அந்த உறவுல ஏற்பட்ட கசப்பு தான் காரணமா இல்ல அவருடைய சொந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய எந்த ஒரு ஆதிக்கத்திற்கும் இந்தியா பணியவில்லை, பணிய போவதில்லை. நமக்கு எது தேவையோ அதை செய்வோம், தைரியமாக செய்வோம், துணிச்சலாக செய்வோம் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக இதை காண்பிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் பல்வேறு நகர்வுகள் அப்படிங்கிறது இந்தியா தரப்புல இருந்து காத்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.